ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண டிஷ் தான் வந்து வடகறி. இது எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இங்கே வடகறி பண்ணுறதுக்கு நான் வந்து 100 கிராம்ஸ் ஆஃப் பட்டாணி பருப்பும் 100 கிராம்ஸ் ஆஃப் கடலை பருப்பும் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 to 5 hours கிட்ட நல்லா ஊற வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்ச பருப்பை வந்து நம்ம வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இதை. ஸோ அதோட வந்து ஒரு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் ஆஃப் ஜீரகம், 1 ஸ்பூன் ஆஃப் சோம்பு எல்லாம் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். இங்கே நாங்கள் வடை மாதிரி பண்ணாமல் நாங்கள் வந்து கொஞ்சம் இதை ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு வேறு மாதிரி ட்ரை பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஊற்றிட்டு இதை வந்து நம்ம சும்மா தோசை மாதிரி ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கே நாங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் நாங்கள் இந்த தோசை மாதிரி கொஞ்சம் ரவுண்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலான்னு தான். இது வந்து கொஞ்சம் பேனில் வந்து ஒரு 3 to 4 minutes லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நம்ம திருப்பி எடுத்துட்டாலே போதும். நல்லாவே வந்து ஹீட் ஆயிரும். எல்லாமே வந்து ஈக்குவலாக வெந்துடும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வடை பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து நார்மலாக வந்து ரவுண்ட் பண்ணியோ இல்லை வடை ஷேப்பில் வச்சோ நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணாலும் ஓகே தான். நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறோம். சப்போஸ் இது இல்லாதவங்க நீங்கள் வந்து அதுக்கு முந்தின நாள் வந்து அந்த பருப்பு வடைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இங்கே சொல்லுவாங்கன்னு தெரியல, சென்னையில் எங்கள் ஊரில் பருப்பு வடை, ஆமை வடைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம வந்து எடுத்து நம்ம அதை வச்சு கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ரெடி ஆயிருச்சு. 2 சைடும் வந்து நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன ஸ்டெப்புனா வடையை வந்து நம்ம உதிர்த்து போடுற மாதிரி நம்ம இதையும் வந்து இப்போ வந்து உதிர்த்து போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கறி பண்ணுறதுக்கு வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் 2 தக்காளியும் நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து ஃபைன் சாப் நம்ம பண்ணிடலாம் இந்த வடகறிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு பிரியாணி இலை ஒன்று போட்டுட்டு அதோட வந்து கொஞ்சம் ஜீரகமும் போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து சாப் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை வந்து நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா சின்னதாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் இந்த வடகறிக்கு வந்து ஆக்சுவலாக சூப்பராக வரும். அதோட வந்து ஒரு பச்சை மிளகாவும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த நம்ம அந்த வடையை வந்து நல்லா உதிர்த்து போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா தக்காளி வெட்டி வச்சுருந்த தக்காளியை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ தக்காளியுமே வந்து கொஞ்சம் சின்னதாக நீங்கள் வெட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா கிரேவி ஸ்டைலில் சூப்பராக வரும். இங்கே வந்து இதை நம்ம நல்லா திக் கிரேவியாக பண்ணுறதுனால நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடணும். ஸோ நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம வந்து தேவையான மசாலா வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து 1 or 1.5 ஸ்பூன் ஆஃப் மிளகாத்தூள் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதோட வந்து 1 ஸ்பூன் ஆஃப் மல்லித்தூள் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டிலேயே அரைச்சி வச்சுருந்த கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். ஸோ நான் என்னென்ன மசாலா போட்டேங்கிறத நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து நீங்களும் அதை போடுங்க. ஸோ மசாலா போட்டாச்சு. மசாலாவை நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இந்த ப்ராசஸில் வந்து இப்போ வடகறிக்கு வந்து மோஸ்ட்லி அந்த மசாலா வந்து நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கணும். அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். யாருக்கே நம்ம உப்பு போட்டிருந்தோம்னா இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்னா லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி வடகறிக்கு வந்து மசாலா வந்து நல்லா வடையோட ஒட்டி இருக்கணும்னா மசாலா வந்து கொஞ்சம் நிறையா இருந்தாலுமே வந்து சூப்பராக இருக்கும்.
ஸோ ஆல்மோஸ்ட் வந்து மசாலா வந்து நல்லா வெங்காயம் தக்காளியோட நல்லா செட் ஆயிருச்சு. இப்போது லைட்டாக தண்ணி ஊற்றி மசாலாவை மட்டும் கொஞ்சம் வேக வச்சிடலாம். இங்கே நான் வந்து 2 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் நான் ஊற்றிருக்கேன். இதுக்கு நம்ம வாட்டர் கொஞ்சம் கூடயே ஊற்றலாம். என்ன ரீசன்னா, நம்ம வடை அந்த உதிர்த்த வடை இருக்குல்ல, அதை நம்ம இப்போ போடும்போது அந்த வடையே வந்து முக்கால்வாசி உறிஞ்சிரும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இது வந்து அந்த டெக்ஸ்டரே வந்து ரொம்ப திக்காயிரும். ஸோ வந்து நம்ம இங்கே வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இப்போ ஒரு ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சிட்டோமாக்கும் இது நல்லா கொதிச்சிரும். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம உதுத்து வச்சுருந்த வடையை வந்து இதோட போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, அதையுமே நல்லா உதிர்த்து போட்டாலுமே டேஸ்ட் இன்னும் பக்காவாக இருக்கும். நீங்கள் அதுக்கு வந்து இந்த மசாலா தான் போடணும்னு இல்லை. நார்மலாக நம்ம வந்து நார்மல் கிரேவி பண்ணுற மாதிரி குழம்பு மசாலாவும் போடலாம், கரம் போடலாம், எதுனாலும் போடலாம். ஸோ இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னா, அந்த வடையோட வந்து அந்த மசாலா வந்து நல்லா உரியணும். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ வந்து இந்த தண்ணி எல்லாமே உறிஞ்சி இது வந்து ஒரு இந்த குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா கட்டியாக ஆயிரும் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு வந்து வடைகறி சாப்பிடணுங்கிறது ரொம்ப பிடிக்கும். எப்போ கடைக்கு போனாலுமே வடைகறி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து மல்லி இலை போட்டு நம்ம வந்து டாப்பிங்ஸ் மாதிரி போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஷ். ஏன்னா நிறைய பேருக்கு, நிறைய பேச்சுலர்ஸ் நிறைய பேருக்கு இது வந்து செமையாக இருக்கும். ஆக்சுவலாக காலையிலேயே நம்ம வந்து தான் இட்லியோ தோசையோ நம்ம கடையில் வாங்கும்போது வடைகறி இருக்கானா கேட்டு நம்ம வாங்குவோம். அந்த மாதிரி அது ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு ட்ரை பண்ணலான்னு நான் சொல்லி எங்கள் அம்மாட்ட ரெசிபி வாங்கி ஆக்சுவலாக ட்ரை பண்ணது. ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருந்தது. இதை நான் வந்து தோசைக்கு நான் வச்சு சாப்பிட்டேன். நீங்களும் தோசைக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ஷைபுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் குக்கிங் வீடியோஸை என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுக்குங்க. இதே மாதிரி குக்கிங் வீடியோஸ் நான் நிறையா போடுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ. see you on next video.